Hello dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? I believe that you all are happy, healthy and completely safe. Yes, today it's actually your English class but I have given you science video class. Okay, science ஓட revision class தான் நான் கொடுத்திருக்கேன் and I thought I'll conduct this revision class on Thursday. உங்களோட period அன்னைக்கு conduct பண்ணலாம்னு நினைச்சேன் but then Friday உங்களுக்கு exam இருக்கு, தமிழ் exam. And immediate daysல உங்களுக்கு மண்டே அடுத்த கமிங் மண்டே உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ ரிவிஷன் கிளாஸ் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தா you'll prepare well. That's why I've given today this revision class and let's see, we are discussing unit 2 water அந்த லெசனோட evaluation and revision part தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாரும் அந்த 3 பார்ட்ஸும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த தடவை எல்லாரும் எக்ஸாம் எழுதியிருக்கணும், யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் சயின்ஸ் எக்ஸாம் எழுதாத பிள்ளைங்க மேக்ஸிமம் குரூப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த யூனிட் 2 எக்ஸாம் யாரும் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நேற்றுக்கு பார்த்ததில் கொஞ்சம் பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க, அதனால தான் இம்மிடியட்டாக நான் இந்த எவாலுவேஷன் அண்ட் ரிவிஷன் பார்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எவ்ரிஒன், look at your textbook and open to page number 75. evaluation part உங்களுக்கு நேத்திக்கு homework கொடுத்திருந்தது, check out பண்ணிக்கோங்க answers. Water is the most dash resource on the earth. precious resource, அப்படிதானே? ரொம்ப ரொம்ப precious ஆன ஒரு ஆதாரம். ஏன்னா அதிகமா இருந்தாலும் நமக்கு தேவைக்கேற்ப நம்ம தண்ணி பயன்படுத்தலைன்னா it will be scarcity அனுபவிப்போம், ஏன்னா தண்ணி தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ இட் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ் அண்ட் தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லை, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃபே இல்லை. ஸோ இட் இஸ் ரியலி ப்ரெஷியஸ். அப்போது டிக் பண்ணுங்க ப்ரெஷியஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். ஐ ஹோப் யூ ஆல் வுட் ஹவ் ரிட்டர்ன் த கரெக்ட் ஆன்சர்ஸ். வாட்டர் எக்ஸிஸ்ட்ஸ் இன் how many states? 3 states, அப்படிதானே? வாட்டர் எக்ஸிஸ்ட் as solid, like solid formல exist ஆகிறது water எப்படி? as ice or snow அந்த மாதிரி. and liquid stateல as water exist பண்ணும். and gaseous stateல it will exist as water vapor, நீராவியா. so 3 states exist பண்ணும். நம்ம ஒரு question answerலயே படிச்சோம். so the correct answer is 3 states. at temperature below dash water freezes water freezes to form ice. வாட்டர் ஐஸாக கன்வெர்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஐஸ் ட்ரேயில் அந்த ஆக்டிவிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஸ் ட்ரேயில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது இல்லையா? ஸோ வாட்டர் ஃப்ரீஸ் ஆகும்போது ஐஸ் க்யூபாக மாறும், அப்படி தானே? அந்த லிக்விட் ஃபார்ம் வந்து சாலிட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அது எந்த டிகிரி செல்சியஸ்க்கு கீழே? 0 டிகிரி செல்சியஸ் கீழே தான். ஸோ இங்கே இருக்க 10 டிகிரியோ 100 டிகிரியோ, 100 டிகிரி செல்சியஸ் பாய்லிங் பாயிண்ட், நாட் freezing point. so freezing point of water, like freezing எப்போ நடக்கும்? below 0 degree celsius, -2 -3 அந்த degree celsiusல தான் போகும்போது water becomes ice. then dash is the process by which water becomes water vapor. தண்ணி நீராவியாக கன்வெர்ட் பண்ணும். நீராவியாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம நல்லா ஹீட் பண்ணணும், அதாவது பாய்லிங் அல்லது ஹீட்டிங், அந்த ப்ராசஸ் தான். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீராவி ஆகும். ஸோ அதோட பேர் என்ன டெக்னிக்கலி? இவாப்ரேஷன், நீராவி ஆவியாதல், அப்படிதானே? ஸோ கண்டென்சேஷனும் கிடையாது, ஏன்னா கண்டென்சேஷனில் வேப்பர் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆகும் இல்லையா? ரிவர்ஸ் ப்ராசஸ். அண்ட் ஃப்ரீசிங்கும் கிடையாது. ஃப்ரீசிங்னா என்ன? வாட்டர் வந்து ஐஸாக மாறுறது தான் ஃப்ரீசிங், அது ரெண்டுமே கிடையாது. ஸோ நீர் வந்து நீராவியாதல், that is evaporation. okay, that is the correct process and which controls the ecological functions of life. நம்மளோட இக்காலஜிக்கல், அதாவது கம்ப்ளீட் அந்த லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அந்த கம்ப்ளீட் சைக்கிள் வந்து கன்வெர்ட் ஆகுறது எந்த ஒரு ப்ராசஸ் மூலம்? வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் இருக்கிறதுனால, அதாவது கொஞ்சம் இருக்கக்கூடிய நீர் நிலைகளில் இருக்கக்கூடிய நீரும் ஆவியாக மாறி மறுபடியும் மாறியா பொழிஞ்சு அந்த வாட்டர் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்பொழுது தான் இக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பேலன்ஸ் ஆகும், அப்படிதானே? அப்படி ஒரு ரீ எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அந்த கண்டினியூஸ் வாட்டர் ஓட அவைலபிலிட்டி இருந்தால் தான் லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ வாட்டர் சைக்கிள் தான் நம்மளோட எக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, சரி. இனி
Same pageல fill in the blanks with suitable answer. Water is converted into dash when it is heated. இப்பதான் பார்த்தோம் evaporation processல என்ன சொல்லியிருந்தது, தண்ணி அல்லது நீர் நீராவியாதல். ஸோ வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகுது எப்போ, ஹீட்டிங் பண்ணும்போது அல்லது பாயிலிங் பண்ணும்போது it is converted to water vapor. அதான் evaporation process, உங்களுக்கு தெரியும். Then water becomes ice on freezing. ஹீட்டிங் கிடையாது, ஹீட்டிங் பண்ணும்போது வாட்டர் வேப்பராக தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் நல்ல ஞாபகம் இருக்கணும். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே அந்த கம்ப்ளீட் லெசனோட ஒரு ஹாஃப் எக்ஸ்டென்ட் நீங்கள் படித்தது மாதிரி தான். தென் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் clouds. அது நீங்கள் அந்த வாட்டர் சைக்கிளே படிச்சிருப்பீங்க. பேஜ் நம்பர் 72 செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த செகண்ட் பேராகிராஃபில் தேர்ட் லைன், ஒவ்வொரு நீர்த்துளிகளும் நான் சொன்னேன் அந்த நீர் ஆவியில் வாட்டர் வேப்பரில் மைன்யூட் வெரி டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. அண்ட் அது கூலான ஏர் கூட ரியாக்ட் பண்ணும்போது அந்த வாட்டர் வேப்பரில் இருக்கக்கூடிய மிக சிறு வெகு சிறிய நீர்த்துளிகள் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் அதுதான் கண்டென்சேஷன். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஒன்று கூடி மேகங்கள் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் கிளவுட்ஸ். தென் வாட்டர் சைக்கிள் இன்க்ரீசஸ் தி அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். வாட்டர் டேங்க் இல்லை வாட்டர் சைக்கிள் நமக்கு கம்ப்ளீட்டான அந்த நீர் சுழற்சி இருக்கிறதுனால தான் நிலத்தடி நீரோட அவைலபிலிட்டி எப்போவுமே இருக்குது. அதே மாதிரி நீர்நிலைகள்லையும் தண்ணீர் வந்து பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வாட்டர் சைக்கிள் தான். யூ நோ வெல். டேஷ் இஸ் அ டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். வாட்டர் சைக்கிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட டைப் கிடையாது, ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் தான். உங்களுக்கு தெரியும், நேற்றுக்கு தான் அந்த போர்ஷன் எடுத்திருந்தேன், அப்படிதானே? ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்ன, மழை நீர் சேகரிப்பு. ஸோ அதோட ஒரு வெரைட்டி தான் ரூஃப் டாப், மேற்கூரை மழை நீர் சேகரிப்பு, அப்படிதானே? ஸோ அந்த ரூஃப்ல வந்து கலெக்ட் ஆகக்கூடிய வாட்டர் நம்ம வயா பைப் வழி செலுத்தி அந்த பிட்டுக்கு கொண்டு போய் தென் பிட்ல இருந்து கிரவுண்ட் வாட்டரா அல்லது வெல் வாட்டரா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ வெரி ஈஸி. தென் நெக்ஸ்ட் ஒன், சேம் பேஜ்ல கீழே ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸோன்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் நல்ல மாதிரி தெளிவாக இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதும்போதும் அதே மாதிரி மேட்ச் பண்ணும்போதும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் அதை வாசித்து பார்த்ததுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். பார்த்த உடனே எழுதி வைக்காதீங்க. ஓகே. வாட்டர் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். கண்டிப்பாக இல்லையா? இது நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொஸ்டினாக கூட இருந்தது. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது சாலிட், லிக்விட், கேஷஸ், இந்த 3 ஸ்டேட்டுக்குமே ஒரு எவிடென்ட்டான ஒரு ப்ரூஃப் ஆன ஒரு எக்ஸாம்பிள் தான் வாட்டர் இல்லையா? ஸோ ட்ரூ. வாட்டர் சைக்கிள் எதனால இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள்? பிகாஸ் இட் கேன் ஈஸிலி எக்ஸிஸ்ட் இன் ஆல் தீஸ் 3 ஸ்டேட்ஸ். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராசஸ்லேயே இந்த எல்லா 3 ஸ்டேட்ஸ்லேயும் வாட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் இது ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்குது. தென் வாட்டர் சைக்கிள் கண்ட்ரோல்ஸ் எர்த்ஸ் டெம்பரேச்சர். கண்டிப்பாக அது உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. ஸோ that statement is true. Then third one, water becoming water vapor on heating is called evaporation. அப்படியா? So this answer is true. Okay, somewhere I missed it. See, this I have given false. It is actually true. Okay, water வந்து வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகிற அந்த ஒரு ப்ராசஸ் தான் நம்ம அதாவது தண்ணியை கொதிக்க வைக்கும்போது அல்லது சூரிய ஒளி பெற்று தண்ணி வெப்பம் அடையும் போது வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர். அண்ட் அந்த ப்ராசஸோட பேர் தான் evaporation. So somewhere I missed it. இது true. ஆன்சர் வந்து true தான். ஓகே. தென் 37% அது உங்களுக்கு போட்டிருக்கிற ஃபோட்டோவில் கரெக்டாக மாற்றி கொடுத்துருக்கும். ஸோ அதை செக் அவுட் பண்ணி எழுதுங்க. திஸ் இஸ் ஃபால்ஸ் கிடையாது. தேர்ட் ஒன்னோட ஆன்சர் ட்ரூ தான். தென் 37% ஆஃப் our brain's mass consists of water. False. நம்ம brain's mass வந்து consist of 37%ல 73%. Okay, that you can see in page number 73. அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். About 73% of our brain's mass consists of water, not 37. So that statement is false. Any rooftop harvesting method is used in agriculture field. இல்லை,
ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு இருந்தால் அக்ரிகல்ச்சர் விவசாயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தனப்பாக நடக்கும். ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தண்ணி அந்த விவசாயத்துக்கு பயன்படும். ஆனா அது ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் மெத்தட்ல இல்லை. ஏன்னா ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் மெத்தட்னால நம்ம நிலத்தடி நீரோட செழுமை தான் அதிகரிக்குமே ஒழிய அது விவசாய நிலத்துக்கு நம்ம இது பண்ண முடியாது. மற்றபடி நம்ம அந்த டேங்க்ல ஆர்டிஃபிஷியல் டேங்க்ஸ் ஆர் வாட்டர் ரிசர்வாயர்ஸ் நம்ம படிச்சோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் 3 விதத்துல பண்ணலாம். உங்க புக்ல கொடுத்துற வேற நிறைய வேஸ் இருக்கு. நம்ம புக்ல இருக்க மெத்தட் படி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ரெயின் வாட்டர் கேன் பி கலெக்டட் த்ரூ ஆர்டிஃபிஷியல் டேங்க்ஸ் ஆர் இன் நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ். அதாவது இயற்கையான நீர்த்தேக்கங்கள்ல கூட நம்ம பைப் கொடுத்து கலெக்ட் ஆகிற ஒரு இடத்துல இருந்து ஒரு பைப் செலுத்தி என்ன ஸ்ட்ரெயிட்டா அந்த நீர்த்தேக்கங்களுக்கு தண்ணி வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் வந்து கிரவுண்ட் வாட்டரை தான் கூரை மழைநீர் சேகரிப்பு அந்த ஒரு மெத்தட் வந்து கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீரை அதிகரிக்குமே ஒழிய விவசாய நிலங்களுக்கு அதிகமா நீர் அந்த இடம் வந்து செழுமையா இருக்கும். ஆனா அதுக்கு மேல நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு பிளான்ஸ் when you grow plants or crops you need to feed water, pour water on it. ஸோ நிலத்தடி நீர் செழுமையா இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம நிறைய தண்ணி அந்த ஃபீல்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஃபீல்டில் விடணும். அப்பதான் வந்து கிராப்ஸ் எல்லாம் அதிகமா விளையும், விவசாயம் நல்ல மாதிரி நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ரன்னிங் வாட்டர் ஆர் ஸ்டோர்டு வாட்டர் இன் ரிசர்வாயர்ஸ் அதுதான் வந்து ஹெல்ப் அவுட் பண்ணும், நாட் ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங். ஸோ அது ஃபால்ஸ். ஓகே, இனி அவ்வளவுதான் உங்களுக்கு கொடுத்திருந்த ஹோம்ஒர்க். இனி என்னன்னா ஒன் வேர்ட் ஆன்சர். எவ்ரி ஒன் ஓப்பன் யூர் டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் நீங்க எழுதி எடுத்த ஹோம்ஒர்க் நோட் புக்கையும் ஓப்பன் பண்ணுங்க. நீங்க எங்கெங்க ஹோம்ஒர்க் எழுதி வச்சிருக்கீங்களோ அதையும் எடுத்துக்கோங்க. எந்த நோட் புக்ல எழுதுறீங்களோ அதுல பேஜ் 69 பாருங்க. ஒவ்வொரு பிக்சர்ஸ்ல இது லிக்விடா சாலிடா கேஸா அப்படின்றது கண்டுபிடிக்க இந்த எக்ஸசைஸ் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேஜ் 70ல இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் இது, அதாவது சாலிடா இருக்கக்கூடியது ஐஸ் ஆர் ஸ்னோ, லிக்விடா இருக்கக்கூடியது வாட்டர், கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தண்ணியோட அந்த இது வாட்டர் வேப்பர் இல்லையா. ஸோ சாலிட் ஐஸ் கியூப்ஸ் வந்து வாட்டரா மாறணும்னா இந்த ப்ராசஸ் மெல்டிங். அதே மாதிரி லிக்விட் வந்து அதாவது வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகணும்னா அது எந்த ப்ராசஸ் ஹீட்டிங். அதே மாதிரி வாட்டர் வேப்பர் லிக்விடா தனியணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ்? Water vapor has to be cooled as water, then what process? Cooling. அதே மாதிரி அந்த வாட்டர் கூல்ட் வாட்டர் வந்து திரும்பவும் ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கியூபா மாத்தணும்னா அந்த ப்ராசஸோட நேம் ஃப்ரீசிங். இது வந்து சாய்ஸஸ் இல்லாமலே உங்களுக்கு எழுத தெரியணும். ஏன்னா இந்த லெசன்ல நான் சொன்ன மாதிரி half of your portion is mainly dependent on this change of states in water. அதனால இந்த டாபிக் நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுவும் இல்லாமலே உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு ஸ்டேட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்க சொன்னா, அதாவது ஃபிலிப்ஸ்ல கேட்க சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இக்குவேஷன் மாதிரி ஐஸ் டு லிக்விட் இல்ல ஐஸ் டு வாட்டர் அப்படின்னு கேட்டா இதுல என்ன இது வரும்னு கேட்டா மெல்டிங் அப்படின்னு எழுத தெரியணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அது நல்ல மாதிரி இந்த ஒரு மெத்தடை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கம்ப்ளீட் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். எப்படி கேட்கப்படும்னா வெயிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஐஸ் டு வாட்டர் இல்லையா. ஸோ ஐஸ் டு வாட்டர் ஆகணும்னா அதுல என்ன இது அப்படின்னு கேட்கும். ஸோ என்ன சொல்லணும் நீங்க? ஐஸ் வாட்டரா மாறணும்னா என்ன ப்ராசஸ்? அது மெல்டிங். ஸோ மெல்டிங்னு எழுதணும். புரிஞ்சுதா? ஸோ அதில் என்ன பிளாங்க்ஸில் என்ன கரெக்டாக வரும்? அதே மாதிரி வாட்டர் டு வாட்டர் வேப்பர் அப்படின்னு கொடுத்துருந்து இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டால் வாட்டர் டு வாட்டர் வேப்பர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது? என்ன ப்ராசஸ் அது? ஹீட்டிங்.
இல்லையா? இதுக்கு ஹீட்டிங்க்கு பதிலா நீங்க எவாப்ரேஷனும் எழுதலாம். அதுவும் தப்பு கிடையாது. ஸோ ஃப்ரீசிங், ஹீட்டிங் அதுக்கு பதிலா எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் இதெல்லாம் நீங்க எழுதிக்கலாம். அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஸோ யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த கரெக்ட் ப்ராசஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் நேம்ஸ். ஓகே. சரி. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் சொன்னேன் இது போக போக டெம்பரேச்சர் அதிகரித்து கொண்டே இருக்கும். அண்ட் இங்கே இருந்து திரும்பி ரிவர்ஸில் நடக்கக்கூடிய இதில் டெம்பரேச்சர் லோவர் ஆகும், மற்றதில் டெம்பரேச்சர் ஹை ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். கவனமாக அதை கவனித்து இந்த ஒரு எக்ஸசைஸை நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 2 கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 71ல இருக்கிற அந்த ட்ரை டு ஆன்சர் இது தனியாக உங்களை ஒரு நோட் புக்கில் எழுதி எடுக்க சொல்லியிருந்தது. ப்ராப்பராக எழுதி எடுத்து பாருங்க. why water is a good example for all states of water. ஏன்னா வாட்டர் ஈஸியாக எல்லா 3 ஸ்டேட்ஸ்லையும் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அதனால தான் வாட்டர் இஸ் a good example. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட், ரெயின், ஐஸ், ஸ்னோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஆக்டிவிட்டி ஃபில் வாட்டர் இன் ஐஸ் ட்ரே, இது அந்த மாதிரி ப்ராசஸ் ஏதாவது கேட்டால் இது எழுதணும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் பேஜ் நம்பர் 72ல நேத்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராசஸ் வாட்டர் சைக்கிளில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. இது போக வேறு ஏதாவது what are the process involved in water cycle னு கேட்டால் எழுதிடணும். evaporation, condensation ப்ளஸ் வேற ஒரு ப்ராசஸும் இருக்குது. என்னது? precipitation. ஸோ அந்த வாட்டர் சைக்கிள் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. தென் லிஸ்ட் அவுட் சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர். இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ன, வேற ஒரு ரெடியூசஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, சஜஸ்ட் சம் ஐடியாஸ் டு சேவ் ரெயின் வாட்டர், கலெக்ட் வாட்டர், ரெயின் வாட்டர், இது ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 1 வேர்ட்ஸ் நல்ல மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். எஸ்பெஷலி நான் சொன்ன இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் பேஜ் நம்பர் 73 ஓப்பன் பண்ணுங்க. அதில் மோர் டு நோல H2O இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 74ல இருக்கக்கூடிய அந்த மோர் டு நோ ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர்லேயே இருக்குது. அதுவும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி டூ யூ நோ ஃபேக்ட் 1 inch ஆஃப் ரெயின்ஃபால் ஆன் 2000 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் பார்த்தீங்களா 4800 liters ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு. அதுவும் நல்ல மாதிரி டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இம்பார்ட்டண்ட்டாக டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ப்ளூ பாக்ஸில் இருக்கக்கூடிய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ஒன்லி வே டு கன்சர்வ் ரெயின் வாட்டர் அதெல்லாம் நல்ல மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா changes of states in water plus and the water cycle இது ரெண்டும் நல்ல மாதிரி பார்த்து வைக்கணும். ஓகே. சரி. 4th Roman numberல 5 questions, 5th Roman numberல 2 questions எல்லாமே important தான். பாருங்க. write the states of water, ice, water and water vapor. உங்களுக்கு தெரியும். what is freezing? Very important question. below 0 degrees Celsius water becomes ice. This process is called freezing. கண்டிப்பா இந்த equation எழுதி வச்சுக்கோங்க. water, ice, கூலிங், அது கூலிங்னு எழுதலாம். கூலிங்னு எழுதுங்க. வாட்டர், ஐஸ் வந்து கூல் பண்ணும்போது யூ கெட் லைக் 0 degree Celsius கீழே. இங்கே ஃப்ரீசிங், கூலிங் ஆர் ஃப்ரீசிங் கூட எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. அந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்து நல்ல மாதிரி புரிஞ்சு எழுதணும். கூலிங் ஆர் ஃப்ரீசிங் போத் ஆர் ரைட். ஓகே. கூலிங் தான் எழுதணும்னு இல்லை, ஃப்ரீசிங் எழுதினாலும் மிஸ்டேக் இல்லை. ஓகே. சரி. அண்ட் நேம் த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் வாட்டர் சைக்கிள் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் மேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆஸ் மேண்டேட்ரி? உங்களுக்கே தெரியும். எந்த வருஷம்னு உள்ளதும் பார்த்துக்கோங்க. 2001. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மாதிரி படித்து வச்சுக்கோங்க. இனி வாட் இஸ் நீடட் டு கன்ஸ்ட்ரக்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், படிங்க. கன்ஸ்ட்ரக்ட் a pit of any shape and fill with boulders. பாட்டம் லேயரில் பவுல்டர்ஸ் அதாவது பாறை கற்களுடைய ஃப்ராக்மெண்ட்ஸ், அதே மாதிரி கிரேவல்ஸ் சரளை கற்கள், மிடில் சாண்ட், கோர்ஸ் சாண்ட் வந்து சொரசொரப்பான மண் வந்து டாப் லேயரில் நம்ம அப்படியே ஃபில் பண்ணி வச்சோன்னா அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அண்ட் வாட்டர் சைக்கிள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், படித்து வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் சைக்கிள், வாட்டர் சைக்கிள்னா என்ன? கம்ப்ளீட் அந்த நீர் சுழற்சி. அப்போது வாட்டர் சர்க்குலேட் ஆகி பல ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி
அந்த இவாப்ரேட் ஆன தண்ணியும் திருப்பி நமக்கு மழையா பொழியும். அப்பதான் அந்த வாட்டர் சர்க்குலேட் precipitate ஆகி மழையா பொழியும் போது தான் அந்த வாட்டர் சைக்கிள்ங்கிறது கம்ப்ளீட் ஆகும். கண்டினியூஸ் சைக்கிள் through which water is circulated by different processes is called water cycle. Very very important, படிச்சுக்கோங்க. and importance of water cycle அந்த 3 points அப்படியே கொடுத்திருக்கு. to improve the availability of groundwater, to provide water to plants, animals and human beings, to control earth's temperature. so இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இனி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் அது உங்களுக்கு தெரியும். நல்ல மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின் தான். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்ல மாதிரி இந்த 2 கொஸ்டினையும் படிச்சு வச்சுக்கோங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், சேகரித்து, ஸ்டோரிங் சேமித்து நீரை, மழை நீரை சேகரித்து சேமித்து நம்மளோட ஃபியூச்சர் யூஸ்க்காக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் தான் என்னமா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல், இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் கிடையாது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான். இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு உதவியாக இருக்கு. அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், எந்த நேரத்திலையும் தண்ணி கிடைக்கும் அந்த ஒரு அவைலபிள் சிச்சுவேஷனை உருவாக்குது. ஓகே, அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. இதே மாதிரி பிக்சர்ஸ் ஏதாவது கேட்டு இவாப்ரேஷன் எப்படி வேற பிக்சர் கேட்டாலும் எழுத தெரியணும். ஸோ இந்த போர்ஷனை நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் வாட்டர் சைக்கிள் போர்ஷனை நல்ல மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எதுக்கு எது வரும், அதாவது தண்ணி, நீர்நிலைகள்ல தண்ணீர் இருக்கு, ஓரளவுக்கு complete portion of water illa an amount of portion of water is evaporated and the water வந்து due to the sun's heat the water is evaporated as water vapor. that process is called evaporation. and in the evaporated water vapor இல்லையா, ஸோ அந்த வாட்டர் வேப்பர்ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து கூல் ஏரை வந்து கூல் ஏர் கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் டிராப்லெட்ஸ் ஆக மாறி அண்ட் அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகுது. ஸோ அந்த வாட்டர் டிராப்லெட்ஸை கம்பைன் ஆகிற ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸோட பேர் என்ன, கண்டென்சேஷன். உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி இந்த மாதிரி ரெய்னி clouds வந்து ஃபார்ம் ஆகுது. திரும்பவும் the water droplets they continue to combine and finally என்ன ஆகுது, ஹெவி ஆகுது. ஸோ ஹெவி ஆகும்போது அந்த ரெய்னி கிளவுட்ஸ்ல இருந்து மாறியாக precipitate பண்ணி மழையாக கீழே பெய்யுது. ஸோ அந்த வாட்டர் சைக்கிள் அப்படியே கம்ப்ளீட்டாக நடந்துகிட்டே இருக்கு, கண்டினியூஸ் சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இவாப்ரேட் ஆன தண்ணியும் ஓரளவுக்கு மாறியாக பெய்வதனால தான் நீர்நிலைகள்லையும் சரி ஆர் வந்து பூமியிலையும் சரி தண்ணி தட்டுப்பாடு, இவ்வளோ ஹியூமன் எக்ஸ்ப்ளோஷன் இருந்தாலும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருந்தாலும் தண்ணி வந்து ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனில் அட்லீஸ்ட் கொஞ்சம் பகுதிகளிலாவது தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட்டர் சைக்கிள் அண்ட் தட்ஸ் இட். உங்களோட ஒன் வேர்ட் போர்ஷன்ஸ் எஸ்பெஷலி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ், வாட்டர் சைக்கிள், இதில் உள்ள அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்ல மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதுலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் வந்து கேட்பேன். ஃப்ரீசிங், ஹீட்டிங், அதாவது ஹீட்டிங்க்கு பதிலாக நீங்கள் எவாப்ரேஷனும் எழுதலாம். அதே மாதிரி கண்டென்சேஷன், அந்த கூலிங் ப்ராசஸ்க்கு பதிலாக கண்டென்சேஷனும் எழுதிக்கலாம். ஆனால் கரெக்டாக அது என்ன ஏதுன்றது புரிஞ்சு எழுதணும். ஓகே, அண்ட் நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. வாட்டர் சைக்கிள் இவாப்ரேஷன்னா என்ன, கண்டென்சேஷனா என்ன, precipitation என்ன, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பிக்சர் கேட்டு அந்த ப்ராசஸ், அந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல, அப்படி ஒரு கொஸ்டின் இருந்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகே, ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் எல்லாருமே எழுதியிருக்கணும். 4th யாருமே அட்டென்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. டைமிங் பார்த்துக்கோங்க, 9 AM to 11 AM ஆன் நெக்ஸ்ட் மண்டே, அதாவது 29ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு. ஒன் வேர்ட் நல்ல மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட ஆன்சர் ஷீட்ஸை ரூல்டு ஷீட்ஸில் எழுதுங்க. உங்கள் ஆன்சர்ஸை எழுதும்போது மேலே நேம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. கரெக்ட் கொஷின் நம்பர், ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பரா ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர், செகண்ட் ரோமன் நம்பரா செகண்ட் ரோமன் நம்பர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு கரெக்ட் கொஸ்டின் நம்பர் போட்டு தான் நீங்கள் எழுதணும்.
அதே மாதிரி ஸ்கிரிபிள் பண்ணி வைக்காதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு சும்மா ஹேண்ட் ரைட்டிங் புறான்னு வச்சு வைக்காதீங்க. ப்ராப்பராக ஃபோட்டோ ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பார்த்து இதெல்லாம் எத்தனை தடவை சொல்லி கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் திரும்பவும் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் அனுப்புகிற பிள்ளைங்க இருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. கரெக்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வைக்காமல் ப்ராப்பர் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து உங்களோட சயின்ஸ் டீச்சரோட வாட்ஸ்அப் நம்பர், ரேகா மிஸ்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு 11 மணிக்கு முன்னாடி, ஏன்னா எக்ஸாம் டைம் ஃப்ரேம் வந்து 9 to 11. ஸோ 11 o'clock முன்னாடி 8:45 உங்கள் கொஷின் பேப்பர் குரூப்பில் இருக்கும். ஸோ கரெக்டாக 11 o'clock முன்னாடி எல்லாரும் அனுப்பியிருக்கணும். யூ ஹாவ் இனஃப் டைம். Like 3 portions only. First portion change of states in water, second is water cycle, அடுத்தது rain water harvesting. 3 portions தான் இருக்கு. நான் சொன்னேன் என்னென்ன questions importantனு, அதை படிச்சு நல்ல மாதிரி எக்ஸாம் எழுதுங்க. புரிஞ்சு படிங்க. அப்போ ஈஸியா அந்த ஃப்ரீசிங் என்ன, எவாப்ரேஷன் என்ன, கண்டென்சேஷன் என்ன, ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சா சிம்பிளா எழுதிடலாம் எக்ஸாம். Okay, that's it for today's class, students. I hope all would have understood this lesson thoroughly, and if you have any doubts you can revisit part 1, part 2, part 3 or this revision class videos. Rather than that, if you have any doubts you can just call and ask me. Okay, I hope I explained everything completely, so doubts வர chance இல்லை. But even then check it out பண்ணி ஏதாவது உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு ஃப்ரேமிங்கில் கஷ்டமாக இருக்குன்னா கால் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் கன்ஃபார்ம்டாக எல்லாரும் எக்ஸாம் எழுதிருக்கோம். Okay, thank you so much and take care and all the best for your exam. Do your Tamil exam very well. Tamil exam is on Friday, so prepare well and do your exam well. அதே மாதிரி Monday உங்களுக்கு science exam இருக்கு. So ப்ராப்பராக படித்து எழுதுங்க. Thank you so much and take care.